ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 2.3ல் முதல் கணக்கு பார்க்கலாம். ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ புத்தக கடையில் மொத்தமாக 70 பத்திரிகை இருக்கு. இதில் 14 பத்திரிகை வந்து நகைச்சுவை பத்திரிகை. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நகைச்சுவை பத்திரிகைகளோட சதவீதம் என்ன, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். மொத்த பத்திரிகைகளின் எண்ணிக்கை 70. இதுல நகைச்சுவை பத்திரிகைகளோட எண்ணிக்கை 14. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு எப்போவுமே டிவைடருக்கு கீழே மொத்த எண்ணிக்கை எழுதணும். அப்போ பத்திரிகையோட மொத்த எண்ணிக்கை என்னது? 70. மேலே எதோட சதவீதம் கேட்குறாங்களோ அதோட மதிப்பை எழுதிக்கணும். இங்கே நம்ம நகைச்சுவை பத்திரிகையோட சதவீதம் கேட்குறாங்க. அப்போ நகைச்சுவை பத்திரிகையோட எண்ணிக்கை எவ்வளவு? 14. அதை எழுதிக்கலாம். சதவீதம் அப்படின்னு கேட்கறதுனால 100ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? கேன்சல் பண்ணலாம். இந்த 0 கேன்சல் ஆகிடும். இனி 7ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 4 7 7 7 14. ஓகே, இப்போ பாக்கி என்னது இருக்கு? இங்கே 2 இருக்கு. இன்டு இங்கே என்னது இருக்கு? 10. 2யும் 10யும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும்? 20ன்னு கிடைக்கும். இங்கே சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடு எழுதணும். அப்போ நகைச்சுவை பத்திரிகையோட சதவீதம் எவ்வளவு? 20%. ஓகே, ஃபைனலா இந்த மாதிரி ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 20%. இவ்வளவுதான் முதல் கணக்கு. அப்புறமா 2வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர் ஆகும். அதாவது ஒரு தண்ணீர் தொட்டியோட கொள்ளளவுனா அதுல 50 லிட்டர் தண்ணீர் கூட நம்ம வைக்கலாம். அதுதான். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பி உள்ளது எனில், இப்போ அதில் 30% தண்ணீர் வந்து நிரம்பி இருக்குது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவை? என்ன கேட்குறாங்கன்னா, 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவை, அதுதான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை கண்டுபிடிக்கணும்னா சதவீதத்தில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே நான் முதல்ல லிட்டராக மாற்றணும். ஓகே, சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர். தற்போது தண்ணீரின் அளவு எவ்வளவு? 30%. அதாவது 50 லிட்டர்ல 30% நிரம்பி இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம்னா 50ல் 30%. சரிங்களா? இப்போ பாருங்க, இல்னாலே பெருக்கணும். ஃபர்ஸ்ட் 50 எழுதிருங்க. இல்லுக்கு பதில் பெருக்கல். இனி 30%. இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 30 எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்புறம் இதுவும் கேன்சல் ஆயிடும். பாக்கி என்னது இருக்கு? 5 3 பெருக்குங்க. 3 15. அப்போ 15 மறக்காம லிட்டர் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நிறையணும்? 50% தண்ணீர் அளவு நிறையணும். ஓகே, இப்போ இதையும் நான் வந்து லிட்டராக மாற்றணும். 50 லிட்டரில் 50% நம்மளுக்கு நிறையணும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் 50 எழுதிருங்க. இல்லுக்கு பதில் பெருக்கல். அடுத்த 50 எழுதுங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்புறம் இதுவும் கேன்சல் ஆகிடும். பாக்கி என்னது இருக்கு? 5 5. அப்போ 5 25 எழுதிருங்க. மறக்காமல் லிட்டர்னு எழுதிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? 50% தண்ணீர் நிறைய தேவையான லிட்டர். தற்போது தண்ணீரோட அளவு எவ்வளவு? 30%. அதாவது 15 லிட்டர். இப்போ 50% நம்மளுக்கு நிறையணும். சரிங்களா? 50%னா 25 லிட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 25 லிட்டர்ல இருந்து 15 லிட்டரை கழிச்சிட்டோம்னா பாக்கி எவ்வளவு இருக்கோ அதுதான் நமக்கு தேவையான லிட்டர். ஓகே, கழிக்கலாம். ஃபர்ஸ்ட் 25 லிட்டர், அப்புறம் கழித்தல், இனி 15 லிட்டர். ஓகே, 25ல இருந்து 15 கழிச்சா 10. அப்புறம் லிட்டர்னு எழுதிக்கணும். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபைனலாக ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் 50% தண்ணீர் நிறைய தேவையான லிட்டர் ஈக்குவல் டு 10 லிட்டர். இவ்வளோதான் 2வது கணக்கு. 3வது கொஸ்டின் பார்க்கலாம். கருண் என்பவர் ஒரு ஜோடி காலணிகளை 25% விலையில் வாங்கினார். அவர் செலுத்திய தொகை ரூபாய் 1000 எனில் குறிக்கப்பட்ட விலையை காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கருண் என்பவர் ஒரு ஜோடி காலனியை 25%க்கு வாங்கியிருக்காரு. அதற்காக அவர் 1000 ரூபாய் செலுத்தியிருக்காரு. இப்போ குறிக்கப்பட்ட விலையை கேட்குறாங்க. அதாவது இப்போ ஒரு பொருள் வந்து 2000 ரூபாய், ஆனால் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ உண்மையான விலை என்னது? 2000 ரூபாய். அதை தான் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம குறிக்கப்பட்ட விலையை தான் கண்டுபிடிக்கணும். அதை நான் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சாலே போதும். இனிமேல் வந்து நான் தள்ளுபடி கண்டுபிடிக்கணும். தள்ளுபடினா லாபம். அது வந்து நம்மளுக்கு சதவீதத்தில் கொடுத்துருந்தாங்க. எஸ் தான் குறிக்கப்பட்ட விலை. எஸ்ஸில் 25% தள்ளுபடி. உண்மையான விலையில இருந்து 25% தள்ளுபடி. இப்படி எழுதிக்கணும். இனி எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிருங்க. இல்லுக்கு பதில் பெருக்கல். 25%. இதை எப்படி எழுதலாம்? 25 எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 25 25 4 25 100.
அப்போ மேலே இருக்கக்கூடியதையும் பெருக்கணும். டிவைடருக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே மேலே என்னது இருக்குது? எக்ஸு. அங்கே 1 இருக்குது. 1 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் தான். டிவைடட் பை 1 4 பெருக்குனா 4. இப்போ தள்ளுபடி கிடச்சிடுச்சு. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? குறிக்கப்பட்ட விலை கண்டுபிடிக்கலாம். குறிக்கப்பட்ட விலை இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நான் இப்போ கடைக்கு போகிறேன், 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்குகிறேன். ஆனால் நான் வந்து 7 ரூபா தான் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு லாபம் எவ்வளவு? 3 ரூபா. இப்போ இந்த லாபத்தையும் அதாவது தள்ளுபடியையும் நம்ம கொடுத்த ரூபாயையும் கூட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உண்மையான விலை கிடைச்சிடும். அதாவது குறிக்கப்பட்ட விலை கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தள்ளுபடியையும் செலுத்திய தொகையையும் கூட்டணும். அப்போ ஃபஸ்ட்டு செலுத்திய தொகை கூட்டல் தள்ளுபடி. ஓகே, குறிக்கப்பட்ட விலையை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போது குறிக்கப்பட்ட விலைக்கு பதில் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இனி செலுத்திய தொகை அவர் வந்து 1000 ரூபாய் செலுத்தியிருக்காரு. அப்போ 1000ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கூட்டல் தள்ளுபடி எவ்வளவு? எக்ஸ் டிவைடட் பை 4. ஓகே, இப்போ எக்ஸை எழுதிக்கலாம். இங்கே குறுக்கு பெருக்கல் பெருக்க போகிறோம். 4ஐயும் 1000ஐயும் பெருக்கிறோம். 1 4 பெருக்குனா 4. அப்புறம் இந்த 0வை அப்படியே எழுதிருங்க. 3 0வை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். கூட்டல் எக்ஸு. இனி டிவைடட் பை டிவைடருக்கு கீழே எது மட்டும் தான் இருக்குது? 4 மட்டும் இருக்குது. இனி இந்த 4 இங்கே வகுத்தல் இருக்குது. இங்கே வந்துன்னா பெருக்கலாக மாறிடும். அப்போ 4 எக்ஸையும் பெருக்குனா 4x இஸ் ஈக்குவல் டு 4000 அப்புறம் கூட்டல் எக்ஸு. சரிங்களா? இனிமேல் இங்கே 4x இருக்குது. ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்துன்னா மைனஸ் எக்ஸாக மாறும். அடுத்து அந்த பக்கம் 4000 மட்டும்தான் இருக்கும். இனி எக்ஸு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ கழிக்கலாமா? 4லேருந்து 1 கழிச்சா 3. 2லேயும் எக்ஸ் இருக்கனால எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் 4000 அப்படின்னு இருக்குது. இப்போ எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே 4000 இருக்குது. இந்த 3 இங்கே பெருக்கல்ல இருக்குது. சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே அந்த 3 எழுதிருங்க. இப்போ நம்ம 4000ஐ 3ஆல் வகுக்க போகிறோம். அப்போ 4000 3. 4ல் 3 எத்தனை வாட்டி இருக்குது? ஒரு வாட்டி தான். 3 3 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம் 0. இப்போ 10ல் 3 வாட்டி இருக்குது. 3 9 கழிச்சா 1 கிடைக்கும். திரும்பவும் 0 இறக்கிக்கிறோம். இப்போ திரும்பவும் 10 தான். அப்போ 10ல் 3 எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி. 3 9 கழிச்சா 1 திரும்பவும் 0. அப்போ 10 ஆகிடும். இப்போ 10ல் 3 திரும்பவும் 3 வாட்டி. 3 9 கழிச்சா 1. இனி இறக்க எதுவுமே இல்லை. அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் திரும்பவும் 10 தான். 10ல் எத்தனை வாட்டி 3 இருக்குது? 3 வாட்டி. 3 9 திரும்ப 1 கிடைக்கும். இனி புள்ளி இருக்கிறதுனால 0ன்னு இறக்கிக்கலாம். இப்போ திரும்பவும் 10ல் 3 எத்தனை வாட்டி இருக்கும்? 3 வாட்டி. சரிங்களா? 3 9 இந்த மாதிரி தான் நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். இங்கே நம்மளுக்கு 3 3 3 அப்படி தான் கிடச்சிட்டே இருக்கும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கிடைக்குது? 1333 புள்ளிக்கு அடுத்த 2 நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. 33. ஓகே, உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1334ன்னு எழுதியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் கடையில் போயிட்டு 5 ரூபாய் 50 பைசாய்க்கு ஏதாவது மிட்டாய் வாங்குறீங்க. அந்த 50 பைசா இப்போ கிடையவே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கூட ஒரு 50 பைசா போட்டு 6 ரூபாயாட்டு கொடுப்பீங்க. இல்லாட்டா என்ன பண்ணுவீங்க? 50 பைசாயை அவங்க கழிச்சிருவாங்க. இங்கே வந்து கூட்டியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலாக ஆன்சர் எப்படி எடுத்து எழுதிக்கணும்னா, குறிக்கப்பட்ட விலை விலைன்னு கொடுத்துருக்கனால இதை ரூபாயில் தான் எழுதணும். ரூபாய் 1334. சரிங்களா? இவ்வளோ தான் 3வது கணக்கு. 4வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் 5% தரகாக பெறுகிறார். அவர் ரூபாய் 4800 பிரீமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரகு தொகை எவ்வளவு? அதாவது இப்போ ஒரு கடையில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஒரு நாளைக்கு பொருட்கள் எல்லாம் 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அதில் 100 ரூபாய் உங்களுக்கு. அதை தான் இங்கே சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. 4800ல் 5% அவருக்கு. அப்போ அவர் பெறுகின்ற தரவு தொகை நம்ம இங்கே சதவீதத்தில் கொடுத்துருக்கதை நம்ம ரூபாயாக மாற்றி எழுதணும். அவ்வளோதான். பாருங்கள், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அவர் பெறுகின்ற தரவு தொகை 4800ல் 5% அவருக்கு. ஓகே, இதை எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு 4800 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இல்லுக்கு பதில் பெருக்கல். இனி 5% எப்படி எழுதணும்? 5 எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி இங்கே என்னது இருக்குது? 48. அப்புறம் பெருக்கல். அங்கே என்னது இருக்குது? 5. இப்போ இந்த 2 பெருக்கிட்டாலே போதும். 8 5 40. அப்போ 0 பாக்கி 4. இனி 4 5 20. 20க்கு கூட 4 கூட்டினா 24. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். தேர்ஃபோர் அவர் பெறுகின்ற தரகு தொகை நம்மள இங்கே தொகைனா ரூபாய். அப்போ ரூபாய் சிம்பிள் போட்டுட்டு தான் இதை எழுதிக்கணும். சரிங்களா? ரூபாய் 240. இவ்வளோ தான் 4வது கணக்கு. 5வது கணக்கு பார்க்கலாம். ஓர் உயிரியல் வகுப்பு மாணவர் குழு உள்ளூரில் உள்ள ஒரு புல்வெளியில் ஆய்வு செய்தனர். அவற்றுள் 40ல் 30 பூக்கள் வற்றாதவை எனில் வற்றாத பூக்களின் சதவீதம் காண்க.
அதாவது மொத்தமாக 40 பூ, அதில் 30 பூ வற்றாதவை. இப்போ இந்த வற்றாத பூக்களோட சதவீதம் கேட்குறாங்க. ஓகேங்களா, ரொம்பவே ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். தந்திருக்கதை எழுதியிருக்கேன். முதல்ல மொத்த பூக்களின் எண்ணிக்கை 40, இதில் வற்றாத பூக்களின் எண்ணிக்கை 30. இப்போ வற்றாத பூக்களின் சதவீதம் கண்டுபிடிக்கணும். எப்போவுமே டிவைடருக்கு கீழே மொத்த எண்ணிக்கை எழுதணும். மொத்த பூக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 40. மேலே என்ன எழுதணும்னா எதோட சதவீதம் கேட்குறாங்களோ அதோட எண்ணிக்கையை எழுதணும். இங்கே வற்றாத பூக்களோட சதவீதம் கேட்குறாங்க. அப்போ வற்றாத பூக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 30. இதை தான் மேலே எழுதணும். சதவீதத்தில் கேட்கறதுனால 100ஆல் பெருக்கிறோம். ஓகே, இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடும். இனி 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். E2 4, I2 10. இனி இது 2ம் 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். O2 2, O2 2, பாக்கி 1. இது இப்போ 10 ஆகிடுமா? அப்போ I2 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இங்கே பாக்கி 15 இருக்கு. அப்புறம் பெருக்கல். அடுத்த இங்கே 5 இருக்கு. இது ரெண்டையும் பெருக்கிட்டாலே போதும். I5 25. அப்போ 5 பாக்கி 2. இனி O5 5, 5 கூட 2 கூட்டினா 7. சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் வற்றாத பூக்களின் சதவீதம் = 75%. இவ்வளோ தான் 5வது கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.